எப்பவுமே அறிவு நுணுக்கத்தோடு செயல்படக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு? இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே இதுக்கு அதிபதி வித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை எல்லாத்தையுமே காரகம் வகிக்கக்கூடும் ஒரு அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இது பார்த்திங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய அற்புதமான ராசி. இது காலச்சக்கரத்தில் 3ஆவதா வரக்கூடிய ராசின்னே சொல்லலாங்க. இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக இருக்க இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும், மேலுமே எந்தெந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சூப்பராக அமைய இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/2/2026 மாசி அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு அமாவாசைங்க. மேலுமே அன்றைய நாளில் பார்த்திங்களா சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. இந்த நாளில் முக்கியமாக நீங்கள் சில விஷயங்களை செய்வது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்களுடைய குணத்தை முதல்ல பார்ப்போங்க. இந்த மிதுன ராசியோட அதிபதி பார்த்திங்களா பல்வேறான அற்புதத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான். மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். மேலுமே கண்களாலேயே கதை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கன்னே சொல்லலாம். உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமும் இருக்கும். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மேலுமே இவங்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையுமே இருக்கும். அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்படுங்க. நீண்ட ஆயுள், அதாவது 80 வயதுக்கு குறைவில்லாமல் சிறப்பாக வாழக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒருபோதுமே இவங்க சோம்பலாக இருக்கவே மாட்டாங்க. நிதானமாக அறிவாற்றல் இருந்தால் கூட சமயத்திற்கு ஏற்றாற் போல குணத்தை மாற்றிக்கொள்வாங்க. இவங்களோட நெருங்கி பழகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மிதுன ராசிக்காரர்களோட இயல்பானது தெரியும், புரியும். சற்று குழப்பவாதியாக இருந்தால் கூட எந்தவித ஒரு கடினமான வேலையுமே ரொம்ப பொறுப்பாக அர்ப்பணிப்போடு செஞ்சு முடிக்கும் ஒரு ஆற்றலானது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே அடுத்தவங்கள அதிகமாக நம்ப மாட்டாங்க. இவங்க தன்னால் முடியும் அப்படின்னு செய்யக்கூடியவங்க. மேலுமே எதையுமே எளிதில் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டா கூட எல்லாத்திட்டையுமே நியாயமாக நடக்கும்படி பேசுவாங்க. அதே மாதிரி தங்களோட காரியங்கள் எல்லாமே சாதித்து கொள்வாங்க. மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே மற்றவங்ககிட்ட எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் இவங்க பார்த்திங்களா நட்பு வைத்துக்குவாங்க. அதே மாதிரி தனக்கு பிடிக்காதவங்கள துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால் அதிக சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்தவங்கள கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது, இது மாதிரியெல்லாம் செய்கிறதெல்லாம் ரொம்ப கில்லாடிங்கன்னே சொல்லலாம். பல்வேறான மனப்பாங்கை கொண்டவங்க. கூட்டத்தில் கூட தன்னுடைய ரசிக்கும்படியான பேச்சாற்றலால் மற்றவங்களோட நம்பிக்கைக்கு இவங்க இருப்பாங்க. சமூக வாழ்க்கையில் நல்ல ஈடுபாடு இருக்கும். கலை இசைத்துறையிலும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மேலுமே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களுக்கு வைக்கக்கூடிய வாழ்க்கை துணையானது அழகு அந்தஸ்து பெற்றவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றினா கூட மற்றவங்களுக்கு தெரியாதபடி அதை பார்த்துக்குவாங்க. உள்ள பிரச்சனை இருந்தால் கூட வெளியில் பார்க்குறவங்களுக்கு இவங்க ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்களே, பரவாயில்லடா இப்படி இருக்குண்டா அப்படின்னு மற்றவங்க பார்த்து பேசுகிற அளவுக்கு இருப்பாங்க. மேலுமே இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையை ஆடம்பர வசதிகளை அனுபவத்தில் அதிக பிரியமுள்ளவங்க. மேலுமே இவங்க பார்த்திங்களா வீடு, மனை, வசதி, வண்டி, வாகனம் இது எல்லாமே விருப்பத்திற்கு ஏற்றவாறு இவங்களுக்கு அமையும். மேலுமே அமையல்னாலும் அமைச்சுக்குவாங்க. பண வரவுகள் தாராளமாக இருந்தால் கூட வாழ்க்கையோட வசதிக்காக விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகலன்களையும் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமாக கடன் வாங்கவும் தயங்கவே மாட்டாங்க. இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய ஒரு நிலையும் கூட ஏற்படும். அதை பற்றிலாம் இவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. இதனால் வம்பு பிரச்சனைகளை சந்தித்தா கூட எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைகளை செஞ்சு கொண்டு போயிட்டே இருக்காங்க. மேலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புத்திர பாக்கியம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால் வீண் தொல்லைகளும் கடன்களும் வம்பு வழக்குகளும் ஏற்படும். புத்திர பாக்கியமும் சற்று தாமதித்தே அமையும். இவங்க தங்களோட அவசர முடிவினால் உற்றார் உறவினர் மற்றும் பெற்ற குழந்தைகளோட ஆதரவை விட இழந்து விடக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போதுமே பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா உறவுகளை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும்.
வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தைகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தொழில் அமைப்பு எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலுமே நீதி நேர்மையோடு செயல்பட்டு லாபத்தையுமே பெறுவீங்க. பேங்கு, வட்டிக்கடை, நகை வியாபாரம், ஆசிரியர் தொழில் அல்லது வக்கீல், அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப பிரகாசமாக இருப்பீங்க. மேலுமே கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்டு, பால், நெய், வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில் எல்லாமே உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கும். பல பேர்த்துக்குமே ஆலோசனைகள் வாங்கக்கூடிய திறமையானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உத்தியோக அமைப்பு பெற்றவங்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு உபத்தொழில் செஞ்சு நீங்கள் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பல யோசனையுமே உங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பதில் வல்லவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விவசாயத்துலேயுமே ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். முடிந்த வரைக்குமே கடின உழைப்பின்றி நீங்கள் நாசுக்கான வேலைகளையே தேர்ந்தெடுப்பீங்க. அதாவது கணக்கு, கம்ப்யூட்டரு, விஞ்ஞான ஆராய்ச்சி, கதை வசனம் போன்றவற்றில் ரொம்ப சிறப்பாக உங்களோட திறமையானது இருக்கும். வெளி வட்டாரங்கள்லேயும் தங்களோட பேச்சு திறமையால் எதையுமே சாதித்து ஆற்றல் பெற்றவங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரிங்க, எந்த ஒரு தொழிலையுமே இவங்களுக்கு கஷ்டமில்லாததான் இருக்கும். உங்களுக்கு இயல்பாகவே அப்படி அமையுங்க. உணவு வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க காரசாரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உணவு வகைகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பால், தயிர், நெய், வெண்ணெய், பசலைக்கீரை, தக்காளி, பார்லி, அவரை, தர்பூசணி மேலுமே இந்த மாதிரியான உணவு வகைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே இதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கும். இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே நரசிம்மரை வழிபட வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மிருகசீரிடம் 3, 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன் சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பங்கள் அடையும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு இழுப்பறியாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே அரசு வழியில் நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மேலுமே ஒரு சிலர் வம்பு வழக்கு அப்படின்னு காவல் நிலையம் செல்லக்கூடிய ஒரு நிலையுமே இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கிய சனியும் ராகுவும் உங்களோட வேலைகளை எல்லாமே வெற்றியாக்குவாருங்க. அதே மாதிரி பணப்புழக்கத்தையுமே அதிகரிப்பாங்க. வெளிநாட்டு முயற்சியை நீங்கள் சாதகமாக்குவீங்க. புதிய சொத்து, வாகனம் அப்படிங்கிற கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுபிட்சமான ஒரு நிலையானது இருக்கும். அடுத்ததை பார்த்தோமா, புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ராசிக்குள்ள குரு வக்கரம் அடைந்திருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அலைச்சலும் வேலைப்பளுமே கொஞ்சம் அதிகமாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில வேலைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முடிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழலானது அமையுங்க. சூரியன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால அரசு பணியாளர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையம் இந்த காலகட்டத்தில் காரிய சித்தி ஏற்படும் வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் முயற்சி ஸ்தான அதிபதி சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவாருங்க. மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பாரு. வாக்கு வன்மையுமே சிறப்பாக இருக்கும். பேச்சு மூலதனமாக கொண்டவங்களோட வாழ்வாதாரமானது சிறப்பாக இருக்கும். பற்றாக்குறை வருமானத்தில் கவலை நீண்ட நாளாகவே இருக்கிறவங்களுக்கு உபரி வருமானமானது உங்களுக்கு இந்த தொழில் செய்யலாம், அந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு பல யோசனைகள் வரும். அதனால் உங்களுக்கு வருமானமே கிடைக்கும். உங்களோட செயல்பாட்டில் மற்றவங்களோட குறுக்கீடு இருக்காது. அதே மாதிரி குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட ஆதரவுமே கிடைக்கும். கூலி தொழிலாளிகளுக்கு ஒப்பந்த வேலையுமே கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு பணவரவு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பண்டிகை கால விடுமுறை பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும். எதிர்பாராத பண வரவுகளால் உங்களுடைய கையிருப்பு சேமிப்பும் அதிகரிக்கும். சில மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகளை சந்திக்க நேர்ந்தால் கூட அதில் வெற்றி உங்களுக்கு தான். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்க உங்களோட விஷயத்தில் தலையிட வேணாம். அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நினைத்ததை எல்லாமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்கணும். நாங்களுமே கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மிதுனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய 17/2/2026 அன்று அமாவாசை திதியானது வருதுங்க. அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மேலுமே அன்றைய நாளில் பார்த்திங்களா சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்குது. அது நம்மளுடைய இந்தியாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அன்றைய நாளில் நீங்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.